வந்து நமக்கு ஒரு நெக்ஸ்ட் கிளாசிக் 2 ஸ்ட்ரோக் ராஜான்னு கூட சொல்லலாம் வந்திருக்காப்புல. என்னடா இவன் ராஜான்னு சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? மேக்ஸ் R100 ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த வண்டி தாங்க. சுசுகி மேக்ஸ் R100 சேம் லைக் அஸ் R100 சவுண்டு தான் இருக்கும். பக்கா ஸ்க்ராம்ப்ளருக்கு நம்ம மாடிஃபை பண்ணணுன்னா எல்லாருமே ரெஃபர் பண்ணுது சுசுகி மேக்ஸ் R100 தான். அப்படிப்பட்ட ஒரு பைக் ஆகுது. ஃபுல் கம்ப்ளீட்லி ரீஸ்டோர் பண்ண வண்டி தான் இதுவும். ரீஸ்டோர் பண்ணியும் சின்ன சின்ன ரஸ்டிங் ஆகிருக்கு. அது க்ரோம் ஃபினிஷிங் கிளியராக பண்ணிட்டில்ல. அந்த ஸ்டீலெலாம் வந்து க்ரோம் ஃபினிஷிங் நீட்டாக பண்ணியிருந்தால் அந்த ரஸ்ட் வந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு. அது பண்ண இடத்துல நீட்டாக பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ரஸ்ட் வந்திருக்காது. ஏன்னா நிறைய இடத்துல இது ரீஸ்டோர் பண்ணி கண்டிப்பாக ரீஸ்டோரேஷன் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 3 to 4 வீக்ஸ் தான் இருக்கும். ஏன்னா எதுவும் நமக்கு தெரிஞ்ச வண்டி தான். இன்ஜின் ஃபுல்லாக இறக்கி வேலை பார்த்து ஃபுல்லாக வந்து ரீபெயிண்டிங் பண்ணியிருக்குன்னா பின்ன பார்த்திங்கன்னா தெரியும். எல்லாம் வந்து ஒரு இதில் ஒரு மாதத்துலேயே ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்பீடோ மீட்ரு வந்து நமக்கு புதுசாக தான் கொடுத்துருக்காங்க. நியூ ஸ்பீடோ மீட்ரு தான் ஃபுல்லாகவே. சாவி செட்டு, சுவிட்சு, பின்ன ஃப்ரண்ட் ஹெட்லைட்டு, பிளேட்டு கீட்டு எல்லாமே இந்த க்ரோம் ஃபினிஷிங் பண்ணி போட்டது தான். இந்த க்ரோம் எல்லாமே வந்து க்ரோம் பிளேட் பண்ணி போட்டு நல்லா புதுசாகவே நீட்டாக தான் பண்ணி போட்டிருக்கு. ஸ்போக் வீல்ஸ் பார்த்திங்கனாலும் எல்லாமே புதுசு. ஆனால் அதுவும் ரஸ்ட்டாக ஆரம்பிச்சு. எல்லாமே குவாலிட்டி சரியில்லை என்ன கேட்டால், அவ்வளோதான் சொல்லுவேன். சரி, ஓவரால் வண்டி ஓட்டி பார்க்க எப்படி இருக்குது, என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டி பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நார்மல் வண்டி ஓட்டுறதுக்கும் 2 ஸ்டாக் வண்டி ஓட்டுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே காய்ஸ், உன் வண்டி ஓட்டி பார்ப்போம். நார்மல் பைக்கு இந்த பைக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நார்மல் பைக்குக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இல்லை. என்னென்னு தெரியுமா? ஸ்டார்டிங் ப்ராப்ளத்துலேருந்து அண்ணா அத்தியாலா ஓகே கைஸ், நார்மல் பைக்கு இந்த பைக்குக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். பொதுவாக 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் எந்த வண்டி ஓட்டினாலும் சோக்கு போட்டடின்னு தான் சொல்லுவேன். அதே போல் தான் இதுவும் சோக்கு போட்டு அடித்தானோ. ஃபஸ்ட்டு கியரை போட்டாச்சு. ஆஹா, செம்மையாக புந்துச்சுங்க. யாருங்க சொன்னது 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் வேஸ்ட்டுன்னு? பாதிய கீழே அங்கே உள்ள ஃபுல்லாக பூந்தியாச்சு. வேறு லெவலில் வண்டி யாரும் வந்துங்க. செம்மையாக பூந்துச்சுல. ஆனால் சூப்பராக யார் வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வேஸ்ட்டுன்னு எவனும் சொல்ல முடியாது. சரி, யார் போ ஒரு ஓட்டி பார்த்துட்டாரு. டாப் ஸ்பீட் எவ்வளோ பிடிக்குதுன்னுலாம் பார்ப்போம். இந்த வண்டியில் லைட்டாக கிளச்சு மட்டும் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஏன்னா கிளச் சைடு வந்து ரொம்ப இதாக இருக்குது. கியர் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா கிளச்சு ரொம்ப டைட்டாக இருக்க போல இருக்குது. மற்றபடி டாப்பெல்லாம் வந்து 100 பிடிக்குதுங்க அசால்ட்டாக. சடன் பிக்கப் வேறு லெவலு. கிளச்சு கூட சூப்பராக ரெடி பண்ணோன்னா வேறு லெவலில் இருக்கு. வண்டி ஓட்டுறதுக்கு வேறு லெவலு, செம்ம மாசு. வண்டி ஓவரால் ஓட்டுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது, குறைச்சில்ல முடியாது. இன்னும் 2 ஸ்ட்ரோக் ஓட்டுறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஒருத்தன் வந்து ஓட்டிட்டு இன்னடைய வண்டி இப்படியா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னவங்க எல்லாம் உண்டு. ஆனால் 2 ஸ்ட்ரோக் ஓட்டுறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டில் வண்டி வேறு லெவலு. இன்னும் எனக்கு ஓட்ட தெரியும்னு நான் சொல்ல வரல. ஆனால் செம்மையாக இருக்குது. பிரேக்கிங் சரி, வீலிங்லாம் சூப்பராக பண்ணலாம், அழகாக தூங்குது. எக்ஸாம்பிள் சொன்னப்போ மரணகணன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது டெத் வீல். அதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது மேக்ஸ் R100 தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரி, ஓகே கைஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.